நான் ஒன்று வரவேற்கிறேங்க. நான் வந்து உங்கள் அட்வொகேட் சுந்தர். இப்போ நம்ம என்னன்னா, நம்ம ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன் போய் கிளிங்கிஸ்டார். இவர் ஆக்சுவலி என்னன்னா சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம். இவர் எந்த கட்சியும் தெரியல. நான் வந்து எந்த கட்சிக்கு சம்மந்தப்பட்டவங்கள இவர் வந்து வரவேற்கிறாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, இவர் வீடியோ பார்த்தேன். பக்கா வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்குறாரு. ஆக்சுவலி ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வாங்கி காலையில் எட்டிட்டு உதைக்கிறாங்களாம் போலீஸ்காரர். உடனே ஒரு சட்டமன்ற எம்எல்ஏ போயிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு ஒரு கொலகாரனுக்கு பந்தோபஸ்து போட்டு அவ்வளோ ராஜமரியாதை கொடுக்குறீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஒரு ஸ்டூடெண்ட்ஸை விசாரிங்க வேணாம்னு சொல்ல, ஆனா காலில் எட்டி உதைக்கிற அதிகாரம் யாரு கொடுத்தா? நல்லா இருக்கிறத பார்த்துக்கோங்க. நான் இருக்கிற ஏரியா, எம்எல்ஏ இருக்கிற ஏரியா, இந்த இடத்துல லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல பூந்து நல்லா இருக்கிறத பார்த்துக்கோங்க. மரியாதை கெட்டும். நீங்க எட்டி நீ விசாரிக்க வேணாம் இல்ல, அவர் சொல்றாரு விசாரிக்க வேணாம் இல்ல, உங்களுக்கு உரிமை இருக்கு விசாரிக்கிறதுக்கு மட்டும்தான். காலில் பூத் காலை போட்டு ஷூவை போட்டு எட்டி வைக்கிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தா? வேற கெட்ட வார்த்தை பேசாம மரியாதை கெட்டு மாத்துருவாங்க. நடக்கிறது வேற. என் ஏரியா, எனக்கு நான் எம்எல்ஏ இருக்கா, ஏரியாவுக்கு உட்பட்ட போலீஸ் ஸ்டேஷன். நீ விசாரிக்கிறதுக்கு உனக்கு பர்மிஷன் இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. ஆனா எட்டி வதைக்கிறதுக்கு எந்த ரைட்ஸ் இருக்கு? இந்த மாதிரி ஆளுங்க வரவேற்க, இந்த மாதிரி ஆளுங்க தயவுசெய்து எந்த கட்சியும் தெரியல. பேர் வந்து கல்யாண சுந்தரமா. இவர் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி ஆளுங்களா போட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்குவீங்க. காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. ஏன்னா இவரு வெளிப்படையா போலீஸ் ஸ்டேஷன் போய் எகிரி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு. போலீஸ்காரங்க பயப்பில்ல. எம்எல்ஏ இருக்கிறதுனால ஏன் எனக்கு ஏரியாவுக்கு உட்பட்ட போலீஸ் நீ விசாரி வேணாங்களா, உன் உரிமை. அவர் விசாரணையும் தர செய்யல. ஆனா காலில் ஷூ காலில் போட்டு எட்டி யாரோட பர்மிஷன் கேட்டா? கொலகாரனுக்கு பந்தோபஸ்தோட சேஃப்டியா ராஜ மரியாதை கொடுக்குறீங்க. ஒரு படிச்ச பட்டதாரிக்கு உங்களுக்கு விசாரணைக்கு இல்ல, ஒரு மரியாதை கொடுத்து விசாரணை பண்ண துப்பு இல்லை அப்படிங்கிறது கரெக்ட் தாங்க. இவரை மாதிரி ஆளுங்க வரவே இருக்குங்க. நான் வரவேற்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.